களத்தினுடைய சமூக உரிமை மல்லர் என்னும் சொல்லை மீட்டெடுத்த, பாண்டியர் என்னும் சொல்லை மீட்டெடுத்த, பாவாளரை மீட்டெடுத்த மாநாட்டு மீச்சூரை அளிக்க வருமாறு உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். தடை தடை என்றாலும் அதை உடை உடை என்று மல்லர் படை என்று தடை தகர்த்து முன்னேறி தமிழ் தேசியம் படைக்க இந்த களத்தை அமைத்திருக்கிறது. யானையின் பலம் தும்பிக்கையிலே, புலிகளின் பலம் நம்பிக்கையிலே என்று நம்பிக்கையோடு நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகள் இன்றும் களமாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த நினைவுகளை சுமந்து இதோ அந்த மாநாட்டு நுழைவாயிலில் நீங்கள் செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சொற்றொடர்களை படித்து உள்ளத்தில் இருத்திக் கொண்டு செல்ல வேண்டும் என்று அங்கே மல்லர் மீட்புக் களத்தினுடைய பொறுப்பாளர்களும் போராளிகளும் அங்கே வடிவமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நுழைவாயிலில் இங்கிருந்து பார்க்க காண கிடைக்கின்ற அந்த சொல்லை மட்டும் நீங்கள் இன்று உள்ளத்திலே இருத்திக் கொள்ள வேண்டும். மழை பொழியும் என்று விண்ணை நம்பு, மல்லர் ஆட்சி மலரும் என்று உன்னை நம்பு. என்னை நம்ப வேண்டாம், இந்த சமூகத்தில் யாரையும் நம்ப வேண்டாம். நீங்கள் உங்களை நம்பினால் மட்டுமே இந்த சமூகத்தினுடைய மீட்சி என்பது சாத்தியப்படும். மாவீரன் பாலசுந்தரராஜ் அவர்கள் தொடங்கி வைத்த பயணம் மேற்கு தமிழகத்தில், கிழக்கு முகவேலே நம்முடைய தலைவர் இமானுவேல் சேகரன் தொடங்கி வைத்த பயணம் இன்று பல்வேறு தலைமைகளை கடந்து காலம் இன்று மல்லர் மீட்பு களத்திடம் சமூக உரிமையையும் பெருமையை மீட்டெடுக்கக்கூடிய பணியை கையளித்திருக்கிறது. இதற்கு நடுவே நாம் எத்தனையோ தலைமைகளை கண்டிருக்கிறோம். அடுத்ததாக இன்று புதிய தலைமையாக நான் புறப்பட்டு இருக்கிறேன். நான் நாளைக்கு என்ன ஆவேன் என்பது எனக்கே தெரியாது. ஆதலால் தான் சொல்லுகிறோம், மழை பொழியும் என்று விண்ணை நம்பு, மல்லராட்சி மலரும் என்று உன்னை நம்பு. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம், இத்தனை தடைகள் ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு, இந்த சமூகத்தினுடைய உரிமையையும் பெருமையும் மீட்டெடுக்கின்ற பல ஆண்டுகளாக பேசப்படுகின்ற மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கி எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று ஒரு ஜனநாயக அடிப்படையிலே முன்வைக்கின்ற கோரிக்கையை கூட என் மக்களை கூட்டி இவன் சொல்லிவிடக் கூடாது என்று இத்தனை இடையூறுகளையும் தடைகளையும் இந்த அரசு விதிக்கின்றதே ஏன்? எமது உறவுகள் எண்ணி பார்க்க வேண்டும். எதற்காக எத்தனை இடையூறுகள்? இமானுவேல் சேகரன் தொட்டு இன்றைக்கு வரை நம்முடைய பல்வேறு தலைமைகளும் போராளிகளும் அறிவாளிகளும் கொடுத்த உழைப்பும் உயிர் கொடையும் சிந்திய ரத்தமும் சிறை கொடுமையும், அதற்கு என்ன இந்த சமூகம் பயனடைந்து விட்டது? நாம் எதை நோக்கி இந்த சமூக விடுதலை பயணத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம்? ஏன் மல்லர் மீட்பு களத்திற்கு மட்டும் இத்தனை சோதனைகள்? இந்த சோதனைகளை சாதனைகளாக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் உங்களிடத்திலே இருக்கிறது என்பதை இந்த வேளையில நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களிடத்தில் என்ன குற்றம் குறை இருந்தாலும் அது எங்களிடத்திலே சொல்லுங்கள், நாங்கள் அதை சரி செய்து கொள்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கான காலம்.
மீண்டும் சேர சோழ பாண்டிய மரபினராகிய மல்லர்கள் இந்த தமிழ் நிலத்தில் தன்னுடைய ஆட்சியை அமைப்பதற்கான சரியான தருணம். இதில் நாம் நம்முடைய சமூக உறவுகளோடு ஒன்றுபட்டு நிற்பதை கடந்து அனைத்து தமிழ் சமூக உறவுகளோடும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மற்ற எந்த தமிழ் சமூகத்தையும் இனிமேல் நாம் வேற்று பார்வையில் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அந்த பார்வை மாறிக்கொண்டிருக்கிறது. விரைவில் அது மாறிவிடும். அதை மாற்றுவதற்காகத்தான் மல்லர் மீட்பு களம் பல்வேறு தமிழ் சமூக உறவுகளோடு இணைந்து களமாடிக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் தேவைப்பட்டது, கலவரம் செய்ய வேண்டிய தேவை எழுந்தது. ஆனால் அடுத்த கட்டம் அரசியலாக நாம் எழ முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். மல்லர் குலத்தினுடைய எழுச்சி போர் என்று சொல்லக்கூடிய 57 முதுகுளத்தூர் கலவரமும், அடுத்ததாக 89 போடிதேவரம் கலவரமும் மல்லர்களுக்கு சமூக விடுதலை போராட்ட களத்திலே வெற்றியை தந்தாலும் அது அரசியலாக மாறவில்லை, ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரவில்லை. ஏன்? அடிப்படையில் நாம் வரலாற்றை விளங்கிக் கொள்ளவில்லை. வரலாற்றை விளங்கிக் கொள்ளாதவர்களாக இருந்த இழிநிலையில், அரசியலை புரிந்து கொள்ளாத மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் நாம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர முடியவில்லை. அதுதான் அதை தடுப்பது எது? இந்த சமூகத்தினுடைய அரசியல் எழுச்சியையும் தொழில் வளர்ச்சியையும் தடுக்கக்கூடிய காரணிகளாக எஸ்சி என்கிற அந்த விலங்கு இருக்கிறது. அந்த விலங்கை உடைத்தெறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஐயா மல்லர் இயக்கின் தந்தை தேவ ஆசீர்வாதம் தேவேந்திரகுல வேளாளர் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக நம்முடைய தந்தையாக அவர் வாய்க்கப்பெற்றார். அந்த ஆசானுக்கு நல்ல ஒரு மாணாக்கனாக நம்முடைய ஐயா குருசாமி சித்தர் அவர்கள் கிடைக்கப்பெற்று மல்லர் என்கிற சொல் இந்த உலகத்தில் இன்று உலகமே அறிகின்ற, உலகமே வியக்கின்ற சொல்லாக அந்த மல்லர் என்கிற சொல்லை நம்முடைய ஐயா தேவ ஆசீர்வாதமும் ஐயா குருசாமி சித்தர் அவர்களும் மீட்டெடுத்து நம் இடத்திலே கையெழுத்திருக்கின்றார்கள். அந்த கடமையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற பெருமகிழ்ச்சியோடு உலகத்தில் நாடோடிகளாக வாழ்ந்த மக்கள் நடுவே குடும்பம் அமைத்து ஊர் குடும்ப ஆட்சி முறையை தோற்றுவித்து குடும்பம் காலாடிகளாக மருது நிலத்து வேந்தனாக, இந்திரனாக, தேவேந்திரனாக, சேர சோழ பாண்டியராக பன்னெடுங்காலம் இந்த மண்ணு கோலோச்சிய சமூகம் இந்த மல்லர் சமூகம் என்கிற வரலாற்றை நாம் இன்று உணர்ந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். உலகத்திற்கு முதலாக நெல்லை கண்டுபிடித்து உலகத்திற்கு உணவூட்டிய சமூகம் இந்த மல்லர் சமூகம். கலப்ப செய்து கொடுத்த ஆசாரிக்கும் பூசாரிக்கும் அள்ளி கொடுத்து அழகு பார்க்கின்ற சமூகம் இந்த மல்லர் சமூகம். ஆனால் இன்று எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது? ரேஷன் கடைகளிலே கையேந்திக் கொண்டிருக்கிறது. நான் பல்வேறு சமூக மேடைகளிலே பேசியிருக்கிறேன். இந்த சமூக மேடைகளில் மட்டுமல்ல, தமிழகத்திலே பிச்சைக்காரர்கள் இல்லாத ஒரே சாதி இந்த பல்லர் சாதி என்று நான் பல்வேறு கூட்டங்களிலே பேசியிருக்கின்றேன். என்னுடைய குலத்தொழில் உழவு தொழில் என்று நெஞ்சை தட்டி சொல்லக்கூடிய ஒரே சமூகம் இந்த மண்ணிலே இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த மல்லர் சமூகம் தான். தங்காசாரி கூட அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் தங்க விலை உயர்ந்ததுதான். ஆனால் அது தலை தொழில் அல்ல, அது துணை தொழில். ஆக இந்த உலகத்திற்கே தலை தொழிலாக தலைவனாக இருந்தவன் இந்த மல்லன். அதனால் தான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம். இந்த உலகமே பல்லருடைய ஏர் முனையில் தான் சுழன்று கொண்டிருக்கிறது என்று நம்முடைய வள்ளுவ பெருந்தகை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைத்து சென்று கொண்டிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட வரலாற்று பெருமை மிக்க சமூகம், உலகத்திற்கே அரசியலை கற்றுக் கொடுத்த சமூகம் இன்று எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? இதற்கு காரணம் என்ன? இதற்கு அடிப்படை என்ன? இன்று இந்த மக்களை குழப்புவதற்காக 20 ஆண்டுகால கோரிக்கை என்று வெற்றி பெறக்கூடிய சூழலை இருந்து கொண்டிருக்கிறது. தலித் வியாபாரிகளும் திராவிட எடுபிடிகளும் இதற்கு எதிராக மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதே பல்லர் சாதியை சார்ந்தவர்கள் என்பதையும் எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சமூக விடுதலை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கிறோம். சில தலித்திய வியாபாரிகளும் திராவிட எடுபிடிகளும்
இன்னும் எஸ்சிக்குள்ளே தான் இருக்கணும், சாக்கடைக்குள்ளே தான் படுத்துக்கணும், அதுதான் எனக்கு சுகமா இருக்கு என்று அயோக்கியத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளைகளாக, ஐயா குருசாமி சித்தனுடைய பிள்ளையாக, செந்தில் மல்லராக மாற வேண்டும். அதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். நாம் இப்படி ஒருங்கிக் கொண்டிருந்தால் தலித்திய வியாபாரிகள் நம்மை கழுத்தை அறுத்து விடுவார்கள், திராவிட இடைவெளிகள் நம்மளை புதைத்து விடுவார்கள். எத்தனை இடர்! ஏன் இந்த இடர்? இந்த சமூகம் மேன்மை அடைந்து விடக் கூடாது, இந்த சமூகம் நன்மை அடைந்து விடக் கூடாது. அதுதான் நோக்கம், அதுதான் நோக்கம். கலவரம் வரும். சாத்தூர்ல எப்படி கலவரம் வரும்? ஓடப்பட்டியில நான் சாத்தூர் கல்லூரியில படிக்கிற நாயக்கர் கல்லூரி தான் படிச்சேன். 96 சாத்தூர் பகுதியே கொழுந்து விட்டு எரிந்தது. தேவேந்திரனுடைய உச்சகட்ட வீரம் இந்த மண்ணிலே பொங்கி எழுந்த போது கூட ஓடப்பட்டியில கலவரம் இல்லையா? ஓடப்பட்டியில ஒரு வழக்கு இல்லை. ஆனால் அந்த இடத்துல கலவரம் வரும்னு காவல்துறை அனுமதி மறுக்கிறதே. என்ன காரணம்? இந்த மக்களை எழுப்பி விடுவான், இந்த மக்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுப்பான், இந்த மக்களுக்கு வரலாற்றை கற்றுக் கொடுப்பான். வரலாறு தெரியாதவர்களாக, அரசியல் தெரியாதவர்களாக, திராவிடத்திற்கு அடிமையாக இந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த நிலையை மாற்றி அமைத்து இந்த மண்ணை மீண்டும் அவன் ஆழ்வான் என்கிற அச்சம் இந்த ஆட்சியாளர்களுக்கு. ஏதோ நம்மால் எளிதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். வரலாறு ஒரு நாள்ல திரும்பும். ஏன் இந்த நாட்டை ஆளணுங்கிற ஆசை ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் இருக்கணுமா? இல்ல கருணாநிதிக்கு மட்டும்தான் இருக்கணுமா? நம்ம ஆசை கூட படக்கூடாதா? இது நம்முடைய நாடு. ஆடு கொடு, ஆடு கொடுக்கிறேன், வீடு கொடுக்கிறேன், மாடு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த ஆட்சியாளர்களுக்கு நடுவே ஆடு வேண்டாம், வீடு வேண்டாம், மாடு வேண்டாம், எனக்கு என் நாடு வேண்டும் என்று முழங்குகிற இயக்கம் மல்லர் மீட்புக் கழகம். சலுகையா தூக்கி குப்பையில போடு, என் உரிமை எனக்கு வேணும். இலவசமா பிறமொழிக்காரனுக்கு கூட இலவசத்தை, எனக்கு என் நாட்டினுடைய உரிமை வேணும், என் நாட்டினுடைய உரிமை வேணும். இந்த நாட்டில் என்னுடைய ஆட்சி அதிகாரம், அதனுடைய பகிர்வு எங்களுக்கு வேணும். அதை நோக்கித்தான் மல்லர் மீட்புக் கழகம். இந்த கேள்வியை மக்கள்கிட்ட கேட்டுருவான். கேட்க விடக்கூடாது. காவல்துறை அனுமதி மறுக்கிறது, உயர் நீதிமன்றத்திலே அனுமதியை பெறுகிறோம், அதற்கு மத்தியில் ஏதாவது வழக்குகளை போட்டு கைது செய்து விடலாமா என்று என்னுடைய 2வது புத்தகம் வேந்தர் குலத்தின் இருப்பிடம் என்கிற புத்தகம் 3 நாளைக்கு முன்னாடி தடை செய்யப்பட்ட செய்தி எங்களுக்கு வருது. ஆங்கில நாடுகளிலும் தமிழ் நாடுகளிலும் அதை பதிவு செய்து என்ன அவசியம்? வேந்தர் குலத்தின் இருப்பிடம் வெளியிடப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு. நேற்றைய முதல்வராக இருந்த பல்வேறு அனைத்து அரசியல் தலைமைகளிடமும் இந்த புத்தகத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். அது மீண்டும் பாண்டியர் வரலாறாக இருக்கட்டும், அல்லது வேந்தர் குலத்தின் இருப்பிடமாக இருக்கட்டும், இல்ல ஐயா பாவாணர் நோக்கில் பழந்தமிழ் அரசும் மரபும் என்கிற நூலாக இருக்கட்டும், தமிழகத்திலே கட்சி நடத்துகிற, இயக்கம் நடத்துகிற, திரைத்துறையிலே இயங்குகின்ற இயக்குநர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் அத்தனை பேர் மத்தியிலும் நான் நேரடியாக இந்த அத்தனை புத்தகங்களையும் கொடுத்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்று ஆட்சி அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்திலும் அந்த புத்தகத்தோடு தான் அவர் என்னை வந்து சந்தித்தார் என்பதை எமது உறவுகளிடத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வேறு வழி இல்லை. என்னுடைய தலைவன் பிரபாகரன் யாரிடத்திலே நாடு கேட்டான்? உறவுகள் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தலைவர் பிரபாகரன் கொலைகாரன் ராஜபக்சே இடத்திலே நாடு கேட்க வேண்டிய இழிநிலை. நம்மகிட்ட கேட்டா தான் எழுதி கொடுத்துருவோமே, வச்சுக்கோங்க அப்படின்னு. அதுதான் நிலை, வேறு வழி இல்லை. இன்று பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த RSS அமைப்புடைய நமக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. அந்த கொள்கை நமக்கு ஒவ்வாதது. ஆனால் இன்று ஆட்சி அதிகாரத்திலே மத்தியிலே யார் இருக்கிறா? பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. ஆகவே நம்முடைய கொள்கை கோட்பாடுகளை மறந்து இந்த குலத்தினுடைய மீட்சிக்காக நாம் அமித்ஷாவுடைய வருகையை நாம் வரவேற்கிறோம். அந்த மதுரை பிரகடனத்தை நாம் ஆதரிக்கிறோம். அதில் சமரசமே கிடையாது, அதில் கொள்கை பேச வேண்டிய தேவை கிடையாது. இதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் SC பட்டியலை விட்டு BC பட்டியலை விட்டு மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர்களை நீக்க வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார முறைப்படி 10 விழுக்காடு இந்த மக்களுக்கான உரிய இடப்பங்கீட்டை தனிப்பங்கீடாக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் யாரிடத்திலே வைக்க வேண்டும் என்று சொன்னால், அது இன்றைய தமிழக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய
மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவரிடத்தில் தான் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆளுநர் அவரிடத்தில் தான் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மோடி அவர்களிடத்தில் தான் அந்த கொள்கையை நாம் கொண்டு சேர்க்க வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் தான் அமித்ஷா வழியாக அந்த கொள்கை மத்திய அரசு கிட்ட போயிடுச்சு. ஆனால் மாநில அரசு செவிசாய்க்க மறுக்கிறது. மாநில அரசிடம் யார் சொல்ல போகிறார்? இந்த சமூகத்துடைய கோரிக்கையை பூனைக்கு யார் மணி கட்ட போகிறார்? அரங்க கூட்டங்கள் போட்டோம், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணணும், உண்ணாவிரதங்கள் போட்டோம். ஆனால் இதையெல்லாம் கடந்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒற்றை குரலாக இந்த சமூகத்துடைய விடுதலை கருத்தை சொல்ல வேண்டும் என்று நாம் திட்டமிட்ட போது தொடர்ந்து எத்தனையோ இடர்பாடுகள் இந்த சமூகத்திற்குள்ளும் ஆட்சி அதிகாரிகள், காவல்துறை என்று நீதித்துறைக்குள்ள கூட பஞ்சாயத்து தான். ஓடப்பட்டியில் வச்சுக்கிறாரா, எங்கேயாவது இன்னொரு காட்டில் வை, அப்படிதான் அங்க கொண்டு வச்சிருக்கிறோம். நீதித்துறையா நாங்கள் கேட்கிறோம். எத்தனை வழக்குகளையும் இந்த சமூகத்தினுடைய உரிமைக்காக நாங்கள் சுமக்க தயாராக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய உறவுகள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு எங்களுக்கு துணை நிற்க வேண்டும். சாதாரணமான விஷயம் இல்ல. எதற்கு தடை? ஏதாவது பேசிடுவான். என்ன பேசுவான்? திராவிடம் என்கிற சொல் தமிழ் மொழியிலே இல்ல. திராவிடம் என்று சொல்லக்கூடிய எவனும் தமிழ இல்ல. இதை போய் மக்கள்கிட்ட சொல்லுவான். இந்த நாட்டில் கருணாநிதிக்கு எத்தனை சொந்தக்காரர் இருக்கிறான்? இந்த நாட்டில் ஜெயலலிதாவுக்கு எத்தனை சொந்தக்காரர் இருக்கிறான்? மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இந்த மண்ணிலே எத்தனை சொந்தக்காரர் இருக்கிறாங்க? இது யாருடைய நாடு? இதை யார் ஆளணும்? முடிவு செய்யணும். அதற்கான காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சும்மா விளையாட்டுக்கு பேசல. இது விடுதலை நோக்கிய பயணம். இமானுவேல் சேகரன் சிந்திய ரத்தமும் எண்ணற்ற போராளிகளுடைய சிறை கொடுமைகளும் உயிரிழப்புகளும் வீண் போயிடக்கூடாதுன்னா நாம் அரசியல் சக்தியாக, தமிழ் தேசிய ஆற்றலாக மாற வேண்டிய தேவை இருக்குது. இதுல 1008 அமைப்புகளை வைத்துக் கொண்டு நாம் குளறுபடிகள் செய்வதை விட்டுவிட்டு ஒற்றை அமைப்பாக, ஒரு கூட்டமைப்பாக கூட நாம் இணைந்து நாம் அரசியலை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக எத்தனையோ குறைபாடுகள், எத்தனையோ தவறான முடிவுகள் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் கடந்து தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைமைகள் அத்தனை பேருடையும் கைகோர்ப்பதற்கு மல்லர் மீட்பு களம் தயாராக இருக்கிறது என்ற செய்தியையும் நாம் சொல்லிக் கொள்கிறோம். அத்தோடு அல்லாமல் நமக்கு இன்றைக்கு சண்டைக்கார சமூகமாக இருந்தாலும் நம்முடைய தமிழ்தாய் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் தம்பிகளான கள்ளர் சமூகத்தோடும் மறவர் சமூகத்தோடும் கைகோர்ப்பதற்கு மல்லர் மீட்பு களம் இங்கே அணியமாக இருக்கிறது. அனைத்து தமிழ் சமூக உறவுகளோடும், கோனார் சமூகத்தோடும், நாடார் சமூகத்தோடும், பிள்ளைமார் சமூகத்தோடும், அந்நியர் சமூகத்தோடும் நாம் கைகோர்ப்பதற்கு அணியமாக இருக்கிறோம். ஒன்றை மட்டும் எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் சொன்னார்கள், உங்களுடைய வரலாற்றை மட்டும் நம் அண்ணன் பரமலைக்கள்ளர் சமூகத்தை சேர்ந்த பெருமாள் தேவர் அவர்கள் பதிவு செய்தார்கள். உங்கள் வரலாற்றை சொல்லுகின்ற போது மற்றவர்களை நீங்கள் சிறுமைப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள். அண்ணன் இருக்கையிலே நான் பேசணும்னு நினைச்ச அண்ணன் போயிட்டாரு. நீங்க தள்ளி விடுறீங்க மேல இருந்து, நான் கீழே விழுகிறேன். நீங்க சொல்றதுக்கும் வழி எடுத்துட்டு நான் சொல்றதுக்கும் வேறுபாடு இருக்கு. இதை தமிழ் சமூக உறவுகள் புரிந்துக்கிறோம். நாங்க சொல்லிட்டோம், இனிமே எதையும் சொல்ல மாட்டோம். இனிமே நம்ம அண்ணன் தம்பியா இருப்போம். நம்ம சண்டை போட்டுக்கிட்டா கூட, அடிச்சுக்கிட்டா கூட, பிடிச்சுக்கிட்டா கூட கருணாநிதி இருந்து ஜெயலலிதா இருந்து ஆட்சி அதிகாரத்தை பறிப்பதற்கு நாம் கைகோர்த்து நிற்போம் என்றுதான் அண்ணன் பெருமாள் தேவன் அவர்களை நான் கேட்டுக்கொண்டேன். தம்பி சிரஞ்சீவி முத்திரையர் கூட அடுத்த மாநாட்டை, அடுத்த கூட்டத்தை, நம்முடைய நிகழ்வை திருச்சியில நடத்தணும்னு சொன்னாரு. அதற்கு முன்பாகவே இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய தலைமைகள் எல்லாம் நமக்கு முன்வைத்த கோரிக்கை, திராவிடத்தை வீழ்த்துவதற்கு முன்னணி படையாக மல்லர் படை இங்கே புறப்பட்டிருக்கிறது. அந்த மல்லர் குலத்தினுடைய எழுச்சி என்பதுதான் தமிழ் தேசியத்தினுடைய மீட்சியாக அமையும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே தமிழ் தேசியவாதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மல்லர் சமூகத்தினுடைய நம்பிக்கையும் அனைத்து தமிழ் சமூகத்தினுடைய நம்பிக்கையும் வீண் போகிவிடக் கூடாது என்பதால் நாம் தொடர்ந்து இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம பிறந்துட்டோம், சாக போறோம். ஆனால் இந்த உலகம் இருக்கின்ற வரை நம் சமூகமும் இந்த தமிழ் சமூகமும் இந்த மண்ணிலே இருந்து கொண்டிருக்கும். அடுத்த தலைமுறைக்கும் இந்த இழிநிலை தொடரக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் உண்ணாமல், உறங்காமல், ஓயாத அலையாக உழைப்பெடுக்க வேண்டும் என்பதை உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த நேரத்தில் உறங்குறதுக்கான காலகட்டம் இது அல்ல. ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இல்ல. அதை நோக்கி நாம் பாய்ந்து கொண்டிருக்கிறோம், அதை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் இத்தனை தடை, இத்தனை இடையூறுகள். இல்லாட்ட இதெல்லாம் கிடையாது. ஏன் இந்த நூல்களை தடை செய்ய வேண்டும், இந்த கூட்டத்தை தடை செய்ய வேண்டும்? தேவை என்ன?
நமக்கு முன்பாக வந்தவர்கள் நம்மை திக்கற்றவர்களாக நிறுத்திவிட்டார்கள். வேறு வழி இல்லை. நாளைக்கு என்னை கூட திமுகவோ அதிமுகவோ அடிபணிய வைக்கலாம், அப்படி ஒரு ஆசை அவருக்கு இருக்கலாம். ஆனால் செத்தாலும் நான் திராவிட கட்சிக்கு அடிமையாக இருக்க மாட்டேன். திராவிடம் என்பது மிகப்பெரிய சாக்கடை. அந்த சாக்கடையிலையும் குதித்து நான் மீண்டு வந்திருக்கிறேன். திராவிட அரசியல் என்கிற சாக்கடையும் பார்த்துதான் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே நாம் புனிதமான நீரோட்டத்தில் நாம் நீராட வேண்டும் என்று சொன்னால் நாம் சமூகமும் தமிழ் சமூகமும் ஒற்றுமையோடு திகழ வேண்டும். அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய எஸ்சி என்கிற விலங்கு. இதை உடைக்கணும். பட்டி தொட்டியெல்லாம் அந்த செய்தியை கொண்டு போனோம். திராவிடத்தை வீழ்த்தாமல் நமக்கு வாழ்வு கிடையாது. எஸ்சி பட்டியலை விட்டு விடுதலை வராமல் நமக்கு சமூக விடுதலை கிடையாது. எஸ்சி பட்டியலுக்குள்ள சிக்க வச்சான். இந்தியாவிலே எந்த வேளாண்குடி சமூகம் அங்க இல்ல. அரிஜன் பேர் வச்சான். அரிஜன் குஜராத்திய மொழியில தேவடியம்மான்னு பொருள். நர்சி மேத்தா என்கிற குஜராத்திய மொழியாளன் சொல்லுகிறான். அதை வைக்காதுன்னு சொன்ன உடனே ஆதி திராவிடன் பேர் வைக்கிறான். திராவிடம் என்கிற சொல்லே தமிழ் மொழியில் இல்லை என்கிற போது ஆதி திராவிடம் என்கிற எங்கடா இருந்து வந்தது கேட்டா அப்படித்தான் வைப்போம், அப்படித்தான் இருக்கின்றான். அதுக்கு அண்ணன் சிலர் வெளிப்படையாக வருத்தப்பட்டு பேசினார்கள். பரையர் சமூகத்தை பற்றி வெளிப்படையாக பேசினார்கள். திருமாவளவனை பற்றி அண்ணன் சக்திவேல் பேசினாரு. என்னை கூட இன்றைக்கு பரையர் சமூகம் எதிரியா இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி அல்ல. நான் மல்லர் சமூகத்தை எப்படி நேசிக்கின்றனோ அதை போல பரையர் சமூகத்தை நேசிக்கக்கூடிய உண்மையான உணர்வாளன் நான். இதை என் பரையர் சமூக உறவுகள் புரிந்து கொள்ளணும். தமிழன் தான் என் கூட நில்லு, தலித்துனா தள்ளி நில்லு, இப்படிதான் சொல்றான். இதை புரிஞ்சுக்கணும். நான் கூட ஐயா பாவாணர் விழாவில் ஒரு செய்தி எனக்கு அப்படியே பாவாணர் ஏடை கூட்டம் மாதிரி வந்தது. நான் தான் என் ஐயா பாவாணர் கண்ட குமரி கண்டத்தில் பிறந்த முதல் தமிழன். குன்றுகளில் வாழ்ந்த போது என்னை குறவன் என்று நான் சொல்லிக் கொண்டேன். முல்லை நிலத்தில் இறங்கிய போது என்னை இடையன் என்று நான் சொல்லிக் கொண்டேன். மருது நிலத்துக்கு வந்த போது நான் மல்லராக மாறி நின்றேன். கடல் கடந்த போது மீன் பறவனாக நான் சென்றேன். வடக்கே போன போது வன்னியன் என்று என்னை சொல்லிக் கொண்டேன். நான் தான் தமிழன் என்று அங்கே சொன்னேன். அதனால இந்த உணர்வோடு நீங்கள் இருக்கணும். அதுதான் தமிழ் தேசிய விடுதலையை நோக்கி நம்மை நகர்த்தும். சிலர் கூட சிந்தனை சாதி வரி பிடிச்சோம், இந்த சொல்லையே சொல்லக்கூடாது. ஒரு சொல் மெல்லும் கொள்ளும். சமூக பற்றாளர், நீங்கள் எல்லாம் சமூக பற்றாளர்கள். அதை விட தமிழ் தேசிய பற்றாளர்கள். அதை கடந்து மனித குலத்தை நேசிக்கக்கூடியவர்கள். உலகில் பிறந்த அத்தனை உயிர்களையும் நேசிக்கக்கூடிய சமூகம் இந்த மல்லர் சமூகம். ஆகவே நாம் யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. எந்த சமூகத்திற்கும் எந்த மொழி பேசுகிறவர்களுக்கும் எதிரானவர்கள் கிடையாது. இந்த சிந்தனையோடு நம்முடைய சமூக விடுதலை பயணத்தை நாம் தொடங்க வேண்டும். ஏன்னா என் ஊர்ல பார்க்கிறேன், தனி ஊரு தமிழ் தேசியவாதிகள் இருக்கணும் நினைச்சேன். நான் அந்த சொல்லை பேசல. வெறும் பள்ளர்கள் மட்டும் வாழக்கூடிய 100 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஊரு கழுகுமலை பக்கத்தில் கெச்சிலாவரம் என்கிற ஊரு. ஆனால் அந்த ஊரில் பார்க்கிறேன், அந்த ஊரை சுற்றி வயல்வெளிகள் மல்லர்களாக இருக்கிறோம். அத்தனை வீடுகளிலும் ஆடு மாடுகள் இருக்கிறது. இடையர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 2 கம்மாயில குளம், அங்கேதான் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான் நம்ம மாப்பிள்ளை மச்சான் எல்லாம். அங்கே மீனவராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2000 பனைகள் இருக்கிறது. நாம தான் பனை ஏறுவோம், நொங்கு வெட்டுவோம், பதனி செய்வோம். அங்கே நாம் நாடாராகவும் இருக்கிறோம். இப்படித்தான் நம்முடைய தமிழ் உறவுகள் நம்மிடத்தில் பிரிந்து சென்று நாடார் என்றும் கோரார் என்றும் வன்னியர் என்றும் சொல்லிக் கொண்டார்கள் என்கிற உண்மை வரலாற்றை நாம் விளங்கிக் கொண்டு தமிழ் தேசிய பேரினும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த எஸ்சி பட்டியலை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும். அதுல எம்பிசி அது இருக்கு, இது இருக்கு, அங்க தெலுங்கானா இருக்கா, அப்படிலாம் இல்ல. எஸ்சியை விட்டு முதல்ல விலகணும். எஸ்சி பட்டியலையும் சரி, எம்பிசி பட்டியலையும் சரி, பிசி பட்டியலையும் சரி, எல்லா பட்டியல்களிலும் மேம்பட்ட சமூகமும் இருக்கு, கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சமூகங்களும் இருக்கு. ஆனால் எஸ்சினாலே ஒரு இழிவான பார்வையை இங்கே தோற்றுவித்து விட்டார்கள். அதனால் தான் அதை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் விகிதாச்சார முறைப்படி ஆட்சி அதிகாரம், நமக்கான அதிகார பகிர்வு, அரசு பணி பதிவு என்பது பெற்றால் இன்று ஊருக்கு 2 பேர் 3 பேர் இருக்கிறோம். 20 பேர் 30 பேர் அரசு ஊழியர்களாக ஆகலாம். அதை விட தென்காசி தொகுதியில் ஒரு தொகுதியை நிப்பாட்டிட்டு நம்முடைய சகோதர சமூகம் பரையரை நிப்பாட்டி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் சாதியை ஒழிக்கிறோம் சொல்லிட்டு நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிங்கிட்டு இருக்கிறான். தேவையில்லை. தெற்கு 10 தொகுதியில நாம் எம்பியா வர முடியும். 30 தொகுதியில் நாம் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும். நீங்கள் எண்ணி பாருங்கள், முடியுமா முடியாதா என்று.
என் அன்பார்ந்த மக்களை, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே ஜெயலலிதாவுக்கு எத்தனை சொந்தக்காரர் இருக்காங்க? 2000 பனைகள் இருக்கிறது. நாம தான் பனை ஏறுவோம், நொங்கு வெட்டுவோம், பதனி செய்வோம். அங்கே நாம் நாடாராகவும் இருக்கிறோம். இப்படித்தான் நம்முடைய தமிழ் உறவுகள் நம்மிடத்தில் பிரிந்து சென்று நாடார் என்றும் கோனார் என்றும் வன்னியர் என்றும் சொல்லிக் கொண்டார்கள் என்கிற உண்மை வரலாற்றை நாம் விளங்கிக் கொண்டு தமிழ் தேசிய பேரினம் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த எஸ்சி பட்டியலை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும். அதுல எம்பிசில வந்து அது இருக்கு, இது இருக்கு, அங்க தெலுங்கானா இருக்கான், அப்படிலாம் இல்ல. எஸ்சியை விட்டு முதல்ல விலகணும். எஸ்சி பட்டியலையும் சரி, எம்பிசி பட்டியலையும் சரி, பிசி பட்டியலையும் சரி, எல்லா பட்டியல்களிலும் மேம்பட்ட சமூகமும் இருக்கு, கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சமூகங்களும் இருக்கு. ஆனால் எஸ்சினாலே ஒரு இழிவான பார்வையை இங்கே தோற்றுவித்து விட்டார்கள். அதனால் தான் அதை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் விகிதாச்சார முறைப்படி ஆட்சி அதிகாரம், நமக்கான அதிகார பகிர்வு, அரசு பணி பதிவு என்பது பெற்றால் இன்று ஊருக்கு 2 பேர் 3 பேர் இருக்கிறோம், 20 பேர் 30 பேர் அரசு ஊழியர்களாக ஆகலாம். அதை விட தென்காசி தொகுதியில் ஒரு தொகுதியை நிப்பாட்டிட்டு நம்முடைய சகோதர சமூகம் பறையரை நிப்பாட்டி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் சாதியை ஒழிக்கிறோம் சொல்லிட்டு நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிங்கிட்டு இருக்கிறான். தேவையில்லை. தெற்கு 10 தொகுதியில் நாம் எம்பியா வர முடியும், 30 தொகுதியில் நாம் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும். நீங்கள் எண்ணி பாருங்கள், முடியுமா முடியாதா என்று. என் அன்பார்ந்த மக்களை, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே ஜெயலலிதாவுக்கு எத்தனை சொந்தக்காரர் இருக்காங்க? நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் மட்டுமே எழுந்தால் முடியுமா? எழுந்து பார்த்தோம், முடியல. அதனால் தான் அடுத்த கட்டமாக அனைத்து தமிழ் சமூகத்தோடும் கைகோர்த்து இங்கே ஒரு தமிழ் தேசிய இயக்கமாக நாம் எழ வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது எஸ்சி என்கிற பட்டியல். அரிஜனன் என்று சொன்னார்கள், ஆதி திராவிடன் என்று சொன்னார்கள், தாழ்த்தப்பட்டவன் என்று சொன்னார்கள். கேள்வி கேட்டோம், மல்லர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் மற்ற சமூகங்களை விட எப்படி தாழ்த்தப்பட்டவர்கள்? கள்ளர் மறவர்களை விட இந்த எப்படி தாழ்த்தப்பட்டவர்கள்? நாடார் சமூகத்தை விட கோனார் சமூகத்தை விட இவர்கள் எப்படி தாழ்த்தப்பட்டவர்கள்? அங்கே இருக்கக்கூடிய வண்ணார் சமூகத்தை விட அம்பட்டியர் சமூகத்தை விட மல்லர் சமூகம் எப்படி தாழ்த்தப்பட்டது? கல்வியில் கணக்கெடுப்பு, கல்வியில தாழ்த்தப்பட்ட சமூகமா? இல்லை. 57 கலவரமே, இமானுவேல் சேருடைய உயிர் தியாகமே இந்த ஒரு கேள்வியில் தான் வந்தது. அனைத்து சமூகத்தை தலைவர்களும் அமர்ந்திருந்து எல்லா சாதி தலைவரும் கையெழுத்து போட்டு நாம வந்து சாதி கலவரத்தை இனிமே கூடாது, தவிர்க்கணும் சொல்லி துண்டு பிரசுரங்களை வெளியிடும் என்று முடிவு செய்யப்பட்ட போது, இல்ல இது பிரயோஜனம் கிடையாது, பல்லர்களுக்கு படிக்க தெரியாது என்று முத்துராமலிங்க தேவர் சொன்ன காரணத்தால் கணக்கெடுத்து பார்த்தால் தெரியும், மற்றவர்களை விட மறவர்களை விட அதிக பேர் பல்லர்கள் படித்தவர்கள் என்று நம்முடைய தலைவர் இமானுவேல் சொன்னதால் தான் அங்கே ஒரு பேர் இழப்பு ஏற்பட்டது. அதை போல இன்றும் நாம் சொல்கிறோம், இன்றைக்கும் கணக்கெடுத்து பார்க்கட்டும் அரசு, அதிக பேர் கல்வியாளர்களை கொண்ட சமூகம் இந்த மல்லர் சமூகம், அதிக அறிஞர் பெருமக்களை கொண்ட சமூகம் இந்த மல்லர் சமூகம், உலக பேரறிஞன் பாவாணரை பெற்றெடுத்த சமூகம் இந்த மல்லர் சமூகம், வரலாற்று பேரறிஞர் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றெடுத்த சமூகம் இந்த மல்லர் சமூகம், வரலாற்று அறிஞன் குருசாமி சித்தரை பெற்றெடுத்த சமூகம் இந்த மல்லர் சமூகம், அஞ்ஞாடி நாவலை எழுதி இந்திய அரசனுடைய நடுவர் அரசுடைய உயரிய விருதான சாகித்ய அகாதமி விருதை வாங்கி வந்த ஐயா பூமணியை பெற்றெடுத்த சமூகம் இந்த மல்லர் சமூகம். எண்ணற்ற அறிஞர்கள் மல்லருடைய தமிழருடைய தருக்கு வயலை மீட்பதற்காக, மெய்யியலை மீட்பதற்காக பல்வேறு ஆய்வு நூல்களை எழுதி கன்னட சிறைகளை 3.25 ஆண்டுகள் அடைபட்டு கிடந்த பேராசிரியர் பெருந்தகை கா நெடுஞ்செழியனை பெற்றெடுத்த சமூகம் இந்த மல்லர் சமூகம். புரிந்து கொள்ள வேண்டும், அறிவு கொத்துங்க இருக்குது. நாம் மக்கள் அரசியலாக இருக்கணும், தவறான வழிகளை பயணித்துக் கொண்டிருக்கிறோம், தவறான வழிகளை பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இன்று பறந்து கொண்டிருக்கிறதே சிகப்பு பச்சை வண்ணக்கொடி. இந்த கொடிக்கு என்ன வரலாறு என்று சின்ன வயசிலிருந்து தேடி அலைந்தவன் நான். தலைவர்களிடம் கேட்கிறேன், தெரியாது என்கிறார்கள். அறிஞர்களும் கேட்கிறேன், தெரியாது என்கிறார்கள். ஓடினேன் ஓடினேன் தேடினேன், தேக்கம்பட்டியை நாடினேன். ஐயா பாலசுந்தரராஜனுடைய வரலாற்றை மீட்டெடுக்கின்ற போது தலைவன் பாலசுந்தரராஜ் தான் சிகப்பு பச்சை வண்ணக்கொடியை உருவாக்கினார். சிகப்பு என்பது மல்லருடைய போர் தொழில், பச்சை என்பது மல்லருடைய பயிர் தொழில்.
போர் தொழிலும் ஏர் தொழிலையும் கொண்ட இந்த மல்லர் சமூகத்தினுடைய குலக்கொடியை ஐயா பாலசுந்தரராஜர் அவர்கள் வடிவமைத்து மிகப்பெரிய ஒரு பதாகையை உருவாக்கி இருக்கிறார். அன்றைய காலகட்டத்திலே காஞ்சிபுரத்திலே வந்து பட்டெடுத்து சிகப்பு பச்சை வண்ண துணியை பட்டு துணியாக வைத்து ஒரு மாநாட்டை கோட்டூரிலே கூட்டியிருக்கிறார். அதில் கலப்பையையும் வெள்ளை யானையையும் அவர் பதித்திருக்கிறார். இந்த செய்தியை அவருடைய உடனிருந்த கணக்கர் ஐயா அடைக்கலதாசு அவர் மரண படுக்கையில் படுத்து கிடந்த போது அவரோடு நான் உறவாடி அந்த செய்தியை பெற்றெடுத்தேன். இப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தமான இந்த சிகப்பு பச்சை வண்ண கொடிக்கு வரலாறு சொன்னவன் நான். ஆனால் இந்த கொடியை கூட பயன்படுத்த முடியாத இளைஞருக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறதே. என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? தென் தமிழகத்திலே கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தென் தமிழகத்திலே தொடர்ந்து கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் சீமானிடமும் உதயகுமாரிடமும் பல்வேறு தமிழ் சமூக தலைவர்களிடம் பேசி நாம் இதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னையிலே பத்திரிகையாளர் மன்றத்தை கூட்டி நாங்கள் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டவுடன் மறுநாளே ஒருவர் செல்கிறார். கருணாநிதி சந்திக்கிறார். தெலுங்கர் கருணாநிதியை சந்திக்கிறார். அடுத்து தெலுங்கர் வைகோபாசாமி நாயக்கரை சந்திக்கிறார். தெலுங்கர் ஈவிகே இளங்கோவனை சந்திக்கிறார். தெலுங்கர் விஜயகாந்த் நாயக்கரை சந்திக்கிறார். அவர்தான் இந்த கொடி எனக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரும் தெலுங்கர் என்பதை பத்திரிகைகள் பதிவு செய்திருக்கிறது. அவர் யாரும் கிடையாது, கிருஷ்ணசாமி தான். இது சொல்றதுக்கு எனக்கு தயக்கமும் கிடையாது. ஆக 100 ஆண்டுகள் இமானுவேல் சேகரன் தொட்டி தலைவர் பாலசுந்தரராஜ் உருவாக்கிய கொடி, அண்ணன் பசுபதி பாண்டியனும் அண்ணன் ஜாண்டியனும் பயன்படுத்திய கொடி. என் அண்ணன் பசுபதி பாண்டியன் 1991 தேவேந்திர குல இளைஞர் பேரவையை தொடங்கிய போது 1991 தேவேந்திர குல இளைஞர் பேரவையை தொடங்கி இன்று தேவேந்திர குல வேளாளர் சமூக கூட்டமைப்பாக அண்ணன் இறக்கின்ற காலம் வரை பயன்படுத்திய கொடி சிகப்பு பச்சை வண்ணக்கொடி. அதற்கு முன்பாக என் அண்ணன் ஜான் பாண்டியன் பயன்படுத்திய கொடியும் இந்த சிகப்பு பச்சை கொடிதான். ஆனால் அவர்களால் மீட்க முடியவில்லை. அதை மீட்கக்கூடிய பொறுப்பையும் எப்படி பாண்டியர் வரலாற்றை இந்த சமூகத்திற்கு மல்லர் மீட்புக்களம் மீட்டெடுத்து கொடுத்ததோ, பாவாணர் உறவை இந்த சமூகத்திற்கு மீட்டெடுத்து கொடுத்ததோ, பட்டியலை விட்டு மல்லர்களை எப்படி இந்த சமூகம் மீட்டெடுத்து கொடுக்க போகிறதோ, அதை போல சிகப்பு பச்சை வண்ணக்கொடியையும் மல்லர் மீட்புக்களம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு சட்ட வழியிலே தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி சட்ட வழியிலே அந்த கொடியை இந்த சமூகத்திற்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை வெளிப்படையாக நாங்கள் அறிவித்துவிட்டு இந்த பணியை செய்யவிருக்கிறோம். இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதால் இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏனால் இது எனக்கு சொந்தமான கொடி கிடையாது. இதை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நான் பதிவு செஞ்சுக்கிட்டோம் சொல்லி அண்ணன் கிருஷ்ணசாமி சொல்லுகிறார். யாரை கேட்டு அண்ணன் பதிவு செஞ்சீங்க? நீங்க யார் முதல்ல அதை சொல்லுங்க. செயலருக்கு சொந்தக்காரன் மாதிரி உங்க சொந்தக்காரங்க கூட்டு வந்து மாநாடு நடத்துங்க. கோயம்புத்தூர்ல இருந்து எங்க ஐயா குருசாமி சித்தர் வந்திருக்காரு, அண்ணன் பண்ணாடி வந்திருக்காரு, அண்ணன் ராஜதேவேந்திரன் வந்திருக்காரு. உங்க சொந்தக்காரனை கொண்டு வந்து நாங்க பார்க்கணும். எத்தனை நாளைக்கு நாங்கள் ஏமாந்து கொண்டிருப்பது? எத்தனை நாளைக்கு? இந்தியாவுக்கு தலைவியா வரணும்னா சோனியா காந்தி தான் வரணும் இத்தாலியில இருந்து. தமிழ்நாட்டுக்கு தலைவரா வரணும்னா ஆந்திராவில இருந்து கர்நாடகா இருந்து வந்தா தலைமையா இருக்கணும். தேவேந்திர குலத்துக்கும் தெலுங்கானா தலைமை இருக்கணுமா? நான் கேட்கிறேன். எத்தனை இடர் வந்தாலும் சரி இந்த சமூகத்தினுடைய உரிமைகளையும் பெருமைகளையும் மீட்டெடுக்காமல் மல்லர் மீட்புக்களம் ஓயாது உறங்காது. அதற்காக இங்க ஒன்னும் எவனும் சும்மா படம் போடுறதுக்கு வரல. 12 ஆண்டு காலம் இந்த சமூகத்துடைய உரிமைக்காக பெருமைக்காக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறி நான் உழைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எல்லா தலைமைகளோடும் இருந்து நான் பணியாற்றி இருக்கிறேன். இவ்வளவு வயசுல என் அண்ணன் ஜான் பாண்டியன் கையை பிடிச்சிட்டு தெரிஞ்சவன். என் அண்ணன் பசுபதி பாண்டியனோடு ஒரே வாயில் படுத்துக் கொண்டு அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவன். அண்ணன் பசுபதி பாண்டியனோடு ஒரே தட்டிலே சோறு சாப்பிட்டு உண்டு உறங்கியவன். அண்ணன் கிருஷ்ணசாமிக்காகவும் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் 2001 ஒட்டப்படாரம் தொகுதியில் அவர் தோற்றவுடனே கழுகுமலை பக்கத்தில் பஸ் எரிப்பு வழக்கு, கல்லூரி மாணவனாக இருந்து A1 அக்யூஸ்ட் தூக்கி 4 மாதங்கள் என்னை சிறையில் அடைத்தார்கள்.
ஆனால் அதற்கப்புறம் தான் நான் பல்கலைக்கழகத்தில் படித்த போதுதான் எனக்கு ஒரு உண்மை விளங்கியது. நம்முடைய சமூக தலைமைகள் திராவிட பிடிகளில் இருந்து, திராவிட கட்சிகளுடைய பிடிகளில் இருந்து விடுபட முடியவில்லை. திராவிட தத்துவம் போலி என்பதை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தலைமைகளிடத்தில் மட்டும் குறையில்லை, மக்களிடத்திலும் புரிதலின்மை இருக்கிறது, நம்மிடத்திலும் குறை இருக்கிறது. ஆகவே நாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தலைவர் தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்கள் இந்த வீழ்ந்த சமூகம், சேர சோழ பாண்டியர்களாக வீழ்ந்த சமூகத்திற்கு ஒரு தொடக்கம், அவர் ஒரு மைல்கல். அதை போல அடுத்ததாக மாவீரன் இமானுவேல் சேகரன் இந்த சமூகத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த சமூகத்திற்கு உயிர் கொடுத்த அந்த மாவீரன் இமானுவேல் சேகரன் இந்த சமூகத்தினுடைய அடுத்த ஒரு மைல்கல். அடுத்ததாக 89 போடி தேவாரத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்திய என் அண்ணன் ஜான் பாண்டியன் இந்த சமூகத்தினுடைய அடுத்த ஒரு மைல்கல். அதே போல கோயில்பட்டி கலவரத்தை எதிர்கொண்டு இந்த சமூகத்திற்கு வெற்றியை தேடித்தந்த என் அண்ணன் பசுபதி பாண்டியன் இந்த சமூகத்தினுடைய ஒரு மைல்கல். அப்படித்தான் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களை நாங்கள் ஒரு மைல்கல்லாக பார்க்கிறோம். ஆனால் மைல்கல்லாக பார்ப்பதா அல்லது பிடுங்கி எறிவதா என்பதை அவர்தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். தேவேந்திரோட வரலாற்றில் நீங்கள் ஒரு கரும்புள்ளிகளாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள், கருணாநிதிக்கு எடுபடிகளாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இனிமேலும் என் சமூகத்தை யார் ஏமாற்றினாலும் மல்லர் மீட்புக் களம் ஒருபோதும் அனுமதிக்காது. எத்தகைய நிலையை நாங்கள் வெளிப்படையாக பேசுவோம், கிழித்தெறிவோம். அதுதான் மல்லர் மீட்பு களத்தினுடைய லட்சியம். ஆகவே இது எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய அந்த குரூப்பு இந்த குரூப்பு எல்லாத்தையும் ஒழித்துவிட்டு நாம் மல்லர்களாக, அதுதான் சொல்லுகிற எல்லா கசப்புணர்வுகளையும் கடந்து அத்தனை தமிழ் நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தோடு தலைமைகளோடும் தமிழ் சமூக தலைமைகளோடும் நாம் கைகோர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். கைகோர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது, வேறு வழியே இல்லை. அதனால நாங்கள் இதை அறிவிக்கிறோம். நீங்கள் சொன்னால் அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய தலைவர்களையும் அழைத்திருக்கிறோம். கேரள பள்ளன் சமூகத்திலிருந்து அண்ணன் காளீஸ்வரன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் முன்னோடி வழிகாட்டி ஐயா குருசாமி சித்தர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்களை அழைக்க முடியல, விரும்பல, வரமாட்டேன்றாங்க. இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டு இங்கே நமக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு பிணக்குகளை எல்லாம் அகற்றி நாம் ஒன்றுபட்டாக வேண்டும். நாம் அரிஜனன் அல்ல, அரசகுல மன்னர்கள், நாம் ஆதி திராவிடர்கள் அல்ல, ஆண்டகுடி வேந்தர்கள், நாம் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, தமிழ் மண்ணின் மைந்தர்கள், நாம் தலித்துகள் அல்ல, தமிழ்தாய் பெற்றெடுத்த தலைமக்கள் என்பதை புரிந்து கொண்டு எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேறுவதற்கு நாம் அடுத்த கட்ட போராட்டம் நாகை மாவட்டத்தில் சோழமண்ட கடலில் குதித்து தற்கொலை செய்யக்கூடிய போராட்டத்தை மல்லர் மீட்புக்கள இந்த மேடையில் இருந்து அறிவிக்கிறது. ஆகவே திருவாரூர் மாவட்ட பொறுப்பாளர்களும் தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர்களும் நாகை மாவட்ட பொறுப்பாளர்களும் ஆயிரக்கணக்கான தம்பிகளை அணிதிரட்டி நீங்கள் விரைவிலே எங்களுக்கு தேதியை சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்து சென்னையிலே ஒரு போராட்டமும், அதை தொடர்ந்து நம்முடைய திட்டமிட்டபடி இந்த போராட்டத்தை நாம் தொடருவோம். ஆகவே இந்த சமூக இழிவை நீக்கி சமூக விடுதலையை வென்றெடுக்கக்கூடிய போராட்டத்திற்கு இங்க இருக்கக்கூடிய தேவேந்திர குல பொதுமக்கள் தொடர்ந்து எங்களுக்கு வெளிப்படையாக கேட்கிறோம், பணம் கொடுத்து உதவ வேண்டும். இந்த ஆண்டுக்குள் நாம் இந்த போராட்டத்தை பட்டியலை விட்டு வெளியேறாவிட்டால் 5 ஆண்டுக்கு இதை பற்றி என்ன பேசினாலும் எவனும் கேட்க மாட்டான். புரிஞ்சுக்கணும். இருக்கட்டும். ஐயா சசி பெருமாள் அவர்கள் இறந்தார்கள், உடலை அடக்கம் செய்யற வரைக்கும் போராடினா வச்சுக்கிட்டு இருந்தான், போராட்டம் கொதித்தது. இப்பவும் போராடுறாங்க, ஆனா யாரும் கேட்கல அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம். அதே போலதான் தேர்தல் வருவதற்கு முன்பாக நம்முடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி நாம் இந்த போராட்டத்தில் இருந்து வெற்றி பெறாட்ட அடுத்த 5 ஆண்டுகள் தள்ளி போச்சுன்னா தலைமுறையே பாழா போயிரும். ஆகவே மத்திய அரசு தயாராக இருக்கிறது. மாநில அரசை பணிய வைப்பதற்கு நாம் மிகப்பெரிய சக்தியாக மாற வேண்டிய தேவை இருக்கிறது. அதை மாநில அரசு செய்து கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது என்பதை நாம் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த மாநாட்டிற்கு அனுமதி மறுப்பு. ஒரு செய்தியை சொல்ல வந்தேன், விலகி சென்று விட்டேன். வேந்தர் குலத்தின் இருப்பிடம் என்கிற நூல் அனைத்து அரசியல் தலைவரிடமும் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது வெளியிடப்பட்டது சென்னையிலே. அந்த நூல் இப்போது தடை செய்யப்பட வேண்டிய தேவை என்ன? இந்த மாநாட்டை அறிவிச்சு நடத்துறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அறிவிக்க வேண்டிய தேவை என்ன? இதே நூலை
இதே நூலை கையில் எடுத்துக்கொண்டுதான் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் என்னை சந்தித்தார். அவரை நான் சந்தித்தேன். அவரிடத்திலே வைத்த ஒரே கோரிக்கை, அவர் என்னிடத்தில் பேச வரையிலே சொன்னாரு, தேவர் சமூகமும் ஆதி திராவிட சமூகம் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா யாரும் அசைக்க முடியாது. ஐயா, தேவர் சமூகம்னு ஒண்ணு இல்ல, ஆதி திராவிட சமூகம் ஒண்ணு இல்ல, நீங்க மறவரு நான் மல்லரு, இதைத்தான் என் மக்கள் விரும்புகிறார்கள் என்று ஐயா பன்னீர்செல்வம் இடத்திலே நான் வெளிப்படையாக சொன்னேன். எங்கள் சமூகம் உங்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி தாருங்கள் என்று அவரிடத்திலே பேசினேன். ஆனால் இன்று வரை பதில் இல்லை. மாநாட்டுக்கு அமித்ஷாவை அழைத்திருக்கிறார்கள், நாங்கள் உங்களை அழைக்கிறோம் ஆறுங்கள் என்றும் சொல்லி பார்த்தோம், பதில் இல்லை. அனுமதி மறுக்கப்பட்டது, அச்சுறுத்தப்பட்டோம் காவல்துறையால். நீதிமன்றம் கூட இடத்தை மாற்றி கூட்டத்தை கூட்டிவிடக் கூடாது என்று இந்த நிலைக்கு நாமை தள்ளி இருக்கிறார்கள். இனிமேல் இதிலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதைத்தான் நமது உறவுகள் நீங்கள் சொன்னால் அந்த வழியிலே நாங்கள் பயணப்பட காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து இது தொடர்பான கலந்துரையாடல்களை நாம் செய்வோம். தொடர்ந்து நாம் உறவில் இருப்போம், உரையாடுவோம். இந்த போராட்டத்தை ஓராண்டிற்குள் வெற்றி பெறச் செய்வோம். மத்திய அரசு இதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த தேவேந்திர குல மக்களுடைய சமூக விடுதலை போராட்டமாக மட்டுமல்லாமல் தமிழ் தேசிய விடுதலைக்கான போராட்டமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எஸ்சி பட்டியலை விட்டு போறதுனால இழந்துருவோம் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறான். அங்க இழப்பதற்கு இழுக்கை தவிர, அவமானத்தை தவிர ஒன்றுமில்லை என்பதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றேன். அர்ஜுனன் பேர் வைக்கிறான், ஆதி திராவிடன் பேர் வைக்கிறான், தாழ்த்தப்பட்டவன் பேர் வைக்கிறான், தலித்தர் பேர் வைக்கிறான். ஏன் வைக்கிறான்? ஏன் பிசி பட்டியல் உள்ளவனுக்கு வைக்கல, எம்பிசி பட்டியல் உள்ள வைக்கல? ஒரு யானையை அங்குசத்தால் அடக்குவதை போல யானை பலம் பொருந்திய இந்த மல்ல சமூகத்தை, ஒரு படைவழி சமூகத்தை, இந்த பாண்டியர் சமூகத்தை அர்ஜுனன், ஆதி திராவிடன், தாழ்த்தப்பட்டவன், தலித் என்று சொல்லி சொல்லி இடைநிலைக்கு வைத்துக் கொண்டு நம்மை தாழ்வு மனப்பான்மையை நம்மிடத்திலே விதைத்து அடிமை சிந்தனைக்கு ஆட்படுத்தியிருக்கிறார்கள். நம்மிடத்திலே உள்ள அடிமை சிந்தனையை பிடுங்கி எறிந்து இன்று மல்லர் மீட்புக் களம் மல்லருடைய இளைஞர்களுடைய உள்ளத்திலே ஆளுமை சிந்தனையை விதைத்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த மாநாடு. ஆகவே அங்கே இழப்பதற்கு ஒன்றுமில்லை. நம்முடைய பங்கை எடுத்துட்டு தான் போக போறோம். இழிவு மட்டும் தான் விட்டுட்டு போக போறோம். எந்தவித சமூகம் இழிவு நமக்கு கிடையாது. தொழில்துறையில் முன்னேறணும், அரசியல் ஆட்சி அதிகாரத்தை நாம் பெறணும் என்றால் சமூகம் அங்கீகாரம் பெறணும். சமூக அங்கீகாரம் பெறணும்னா எஸ்சி பட்டியலை விட்டு நாம் வெளியேறியே ஆக வேண்டும். ஆகவே அதை நோக்கி நம்முடைய பயணத்தை நாம் செலுத்துவோம். தொடர்ந்து நாம் 12 ஆண்டுகளாக இந்த கருத்தை விதைத்து இன்று இந்த மாநாட்டை நாம் கூட்டியிருக்கிறோம். மல்லர் மீட்புக் களம் பாண்டியர் வரலாற்றை மீட்டெடுத்து தந்திருக்கிறது, பாவாணர் வரலாற்றை மீட்டெடுத்து தந்திருக்கிறது. பட்டியலை விட்டு மல்லர்களை மீட்டெடுத்து தரும். சிகப்பு பச்சை வண்ணக்கொடியும் இந்த சமூகத்திற்கு மீட்டெடுத்து தரும். இந்த கொடியை உருவாக்கிய தலைவர் பாலசுந்தரராஜனுடைய மணிமண்டபத்தை அவர் மறைந்த 57 ஆண்டுகளுக்கு பின் கட்டி எழுப்பிய இயக்கம் மல்லர் மீட்புக் களம். ஐயா தேவ ஆசீர்வாதத்தை அவருடைய மறைவிற்கு பின் அண்ணன் நடராஜன் அவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தோடும் இணைந்து அங்கே பணி செய்து ஐயா தேவ ஆசீர்வாதத்துக்கு நினைவேத்தை அமைத்து தொடர்ச்சியாக 8 ஆண்டு காலம் ஐயாவை வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் மல்லர் மீட்புக் களம். ஆகவே இதை புரிந்து கொண்டு எமது உறவுகள் இந்த இயக்கம் வளர்ச்சி பெறவும் வெற்றி பெறவும் துணை நிற்க வேண்டும், தோள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் நாங்கள் வெளிப்படையாக அறிவிக்கின்றோம். அனைத்து தமிழ் சமூக ஆற்றல்களோடு இணைந்து அண்ணன் பெருமாள் தேவனிடத்திலே சொன்னேன், நீங்கள் உசிலம்பட்டியிலே களத்தை அமைங்கள் அண்ணா, நாங்கள் புறமலைக்கல்லர் சமூகத்தை பார்க்க வேண்டும், நான் வருகிறேன், அங்கே வைத்து திராவிடத்தை நாம் வீழ்த்தி விடலாம், அதற்கு நீங்கள் களத்தை அமைங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அவர் அமைக்கிறேன் என்று உறுதி சொல்லியிருக்கிறார். ஆகவே திராவிட தத்துவத்தை எப்படி வீழ்த்துறதுனா யோசிக்க கூடாது. திராவிடம் பெருசா இருக்கு, விஜயகாந்த் ரொம்ப பெருசா இருக்காரு, கோபால்சாமி நாயக்கர் பயங்கரமான ஆளா இருக்காரு, அதெல்லாம் போய் வாய்ச்சவடாது. கொள்கை பேசணும்னா கோபால்சாமி நாயக்கர் தான் பேசணும். குடிச்சிட்டு கூத்தாடணும்னா விஜயகாந்த் நாயக்கர் தான் கூத்தாடணும். அவர் தள்ளாடுறாரு, விழுந்துருவார் நாம் நினைக்கிறோம், விழமாட்டாரு. திராவிடம் என்கிற காந்தத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவரை வீழ்த்த வேணும்னா அந்த காந்தத்தை அடிச்சு நொறுக்கணும். அந்த காந்தம் தான் திராவிடம் என்கிற தத்துவம். அந்த தத்துவத்தின் மனித உருதான் ஈவே ராமசாமி நாயக்கர். அவருடைய சிந்தனையை சிதறடித்து திராவிடத்தை வீழ்த்தி திராவிட கட்சிகளை தமிழ் மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தி இங்கே ஒரு தமிழ் தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்ணாமல் உறங்காமல் ஓயாமல் உழைப்பெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்ற எல்லா சமூகமும் அந்த தேவை இல்லை. அவர்கள் திராவிட கட்சியை சார்ந்து இருக்கிறார்கள், அதை நுகர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையில்லை. அதிகாரமற்றவர்களாக, ஆட்சியற்றவர்களாக, அநாதிகளாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் இழிநிலை நீங்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கும் இந்த இழிநிலையை விட்டுவிடக் கூடாது என்றால் ஆட்சியும் இடத்திலே கையில் வர வேண்டும். அதற்கு அனைத்து தமிழ் சமூக உறவுகளோடும் நாம் இணைந்து களப்பணியாற்ற வேண்டும். ஆகவே இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் மாண்புமிகு
ஜெயலலிதா அவர்களுக்கு நாங்கள் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறோம். மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களே, நீங்கள் மல்லர் குலத்தில் பிறந்த மத்திய அமைச்சர் ஐயா அருணாச்சலத்தை அவமானப்படுத்தி இருக்கிறீர்களே, நினைவிருக்கிறதா? இன்று ஈவி கே இளங்கவன் உங்களை அவமதித்து விட்டார் என்று கொதித்துக் கொண்டிருக்கிறீர்களே, வானூர்தியிலே செல்ல வேண்டும், அருணாச்சலம் வந்தால் நான் செல்ல முடியாது என்று இறங்கி சென்றீர்களே, அவர் எஸ்சி அமைச்சர், அதனால் நான் இறங்கி செல்கிறேன் என்று எங்களை அவமானப்படுத்தினீர்களே, அந்த அவமானத்திற்கு நீங்கள் பரிகாரம் தேடுங்கள். அந்த அவமானத்திற்கு நீங்கள் பரிகாரம் தேடுங்கள். எதுவும் செய்யாத என் சமூகத்தை பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறது, வெளிநாட்டுகளிலே போய் பொருளீட்டு வருகிறார்கள், இந்த சமூகம் மேம்பட்டு விடக் கூடாது என்பதற்காக உங்களிடத்திலே இருந்த கூலிப்படைகளுடைய சொல் கேட்டு காவல் படையையும் சேர்த்து அனுப்பி கொடியன்குளத்தையும் காசலிங்கபுரத்தையும் ஆலந்தா என்கிற மல்லர் ஊர்களை அடித்து சூறையாடி பாவச் செயல் புரிந்திருக்கிறீர்களே, அதற்கு நீங்கள் பரிகாரம் தேடுவதற்கு இயற்கை உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. ஏது மரியாத என்னுடைய உறவுகள் 6 பேரை சுட்டுக் கொண்டீர்களே பரமக்குடியிலே, என்ன பாவம் செய்தார்கள், என்ன பிழை செய்தோம் சொல்லுங்கள், உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த பாவத்திற்கு நீங்கள் பரிகாரம் செய்வதற்கு இங்கே ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கிறது. ஒரு வீழ்ந்து கிடக்கிற என் சமூகம் எழுவதற்காக மீண்டும் பாண்டியர் வரலாறு தந்தபோது தடை செய்து தேச துரோக வழக்கை பதிவு செய்தீர்களே, உங்களை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்று இந்த சமூகம் விடுதலை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக ஆட்சியாளர்கள் வேந்தர் குலத்தின் இருப்பிடம் என்கிற நூலை தடை செய்திருக்கிறார்களே, இந்த தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு என் சமூகம் விடுதலை வர நரிக்குறவர் சமூகமும் குருவிக்காரர் சமூகமும் நீண்ட நாள் கோரிக்கை வைத்திருக்கிறது. மத்திய அரசு அவர்களை எம்பிசி பட்டியலிருந்து நீக்கி எஸ்சி பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று மன்மோகன் சிங்குக்கு மடல் எழுதினீர்களே, மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களே, இந்த சமூகம் 20 ஆண்டுகளாக கட்டிக் கொண்டிருக்கிறது. எங்களை எஸ்சி பட்டியலிருந்து நீக்கி தொலையுங்கள் என்று கட்டிக் கொண்டிருக்கிறது. மடல் எழுதுவீர்களா? மடல் எழுதுவீர்களா? மோடி அவர்களுக்கு உங்களை சந்திக்க வந்தாரே, நீங்கள் மிகப்பெரிய அரசியல் சக்தி என்பதை நாங்கள் மதிக்கிறோம். மோடி உங்களை தேடி வந்தாரே, அந்த மோடிக்கு நீங்கள் மடல் எழுதுங்கள், மடல் எழுதிவிட்டு சொல்லுங்கள். நாம் பேசலாம், அதை பற்றி பேசலாம். அல்லது தேவேந்திர குல மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதுவரை வரலாறு காணாத ஒரு முடிவை எடுப்பார்கள் என்கிற செய்தியை உங்களிடத்திலே சொல்லி, மல்லர்குல போர்க்குடங்கள் மறுபடியும் பொங்கும், பொங்குகிற திசையெல்லாம் எம் வீர வரலாறுகள் தங்கும். அந்த வரலாறு சேர சோழ பாண்டிய நாடாக வளரும் புலரும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு உழைப்படுத்த அன்பு தம்பிகளுக்கு நன்றி கூறிவிட்டு நானே உறுதிமொழியை வாசிக்க இருக்கிறேன். விண்ணும் மண்ணும் அதிருமாறு உளவுத்துறையினுடைய அந்த ஒளிப்பேழைகள் எல்லாம் பதிவு செய்து கொள்ளுமாறு இன்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் இந்திய பிரதம அமைச்சர் மோடி அவர்களுடைய காதுகளிலே ஒலிக்கின்ற வகையில் நீங்கள் விண்ணை பிளக்கின்ற வகையில் முழக்கமிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்பு தம்பிகளுக்கு நன்றி கூறி நான் இந்த முழக்கத்தை எழுப்புகிறேன். ஒவ்வொருவரும் இந்த முழக்கத்தை முழங்க வேண்டும். நிறைவாக நம்ம அன்பிற்குரிய அண்ணன் சமர்ப்பா அவர்கள் ஒரு பாடலை இசைப்பார். அந்த பாடலை அவரே தேர்வு செய்து கொள்ளட்டும். அதோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு வரும் என்று சொல்லி நான் இந்த தம்பிகளுக்கு நன்றி கூறி அமையவிருக்கிறேன். நான்கு நாட்களுக்குள் மிகப்பெரிய உழைப்பை தந்து அமருங்கள், அமருங்கள். இது அறிவு சார்ந்த கூட்டம், இது ஆற்றல் மிக்க கூட்டம், ஆட்சி அதிகாரத்தை பெறுகின்ற கூட்டம், உண்மையான சமூக அக்கறையாளர்கள் பற்றாளர்களை கொண்ட கூட்டம் என்பதை ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமம். அமருங்கள். இந்த நிகழ்ச்சி தம்பிகள் எல்லாம் கொஞ்சம் அறிமுகப்படுத்துற வந்துருங்க, எல்லா பொறுப்பாளர்களும் வந்துருங்க. இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற மிகப்பெரிய உழைப்படுத்த என்னுடைய அன்பிற்குரிய தம்பி குமரமல்லர் அவர்களை உங்களிடத்திலே அறிமுகம் செய்து
அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நண்பருக்குரிய தம்பி குமரமலர் அவர்களை மேடையிலே அறிமுகப்படுத்தி மல்லர் மீட்பு களத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் அன்பு தம்பி பாஸ்கர சோழன் அவரை உங்களிடத்திலே அறிமுகப்படுத்தி அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அடுத்ததாக அன்பிற்குரிய தம்பி பாண்டியராஜன் அவர்களை திண்டுக்கல் மாவட்ட செயலாளர்களை அறிமுகப்படுத்துகிறேன். அன்பு உழைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மல்லர் மீட்பு களத்தினுடைய பேராற்றலாக இருக்கக்கூடிய குமரமல்லர் அவர்களை அறிமுகப்படுத்தி அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அன்பிற்குரிய தம்பி சென்னை பாலு அவர்களை உங்களிடத்திலே அறிமுகப்படுத்தி மல்லர் மீட்பு களத்தினுடைய கருவூல பொறுப்பாளர் பாலு அவர்களை அறிமுகப்படுத்தி நன்றி தெரிவிக்கிறேன். மல்லர் மீட்பு களத்தினுடைய சென்னை மண்டல பொறுப்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் பரமக்குடி ராஜதேவ அரச இந்திரபாண்டியனை அறிமுகப்படுத்துகிறேன். இந்த மாநாட்டை மிக குறுகிய நாளில் இந்த திடலை உருவாக்கி எல்லா வகையான இடர்பாடுகளையும் சந்தித்து இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு முழுமுதல் காரணமாக இருந்த 18 பட்டி சிவந்திப்பட்டியைச் சேர்ந்த என் அன்பிற்குரிய உடன்பிறப்பு சுப்ராஜ் பாண்டியன் அவர்களை உங்களிடத்திலே அறிமுகப்படுத்தி சிவந்திப்பட்டி அன்பிற்குரிய சுப்ராஜ் பாண்டியன் அவர்களை உங்களிடத்திலே அறிமுகப்படுத்தி அவருக்கு 18 பட்டி பள்ளர் சமூகமும் இந்த பாரிலே உள்ள அத்தனை பள்ளர் சமூகமும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. அவருக்கு உங்களுடைய நன்றியை காணிக்கையாக்குங்கள். இந்த இடத்தில் ஆடு மாடுகள் கூட நுழைய முடியாது, அப்படிப்பட்ட காடுகள் தான் இருக்குவாங்க. இப்படி இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு அரசு தந்திருக்கிறது. அதையும் கடந்து இந்த மாநாடு வெற்றி பெற அவர் மிகப்பெரிய சக்தியாக இருந்து உழைத்திருக்கிறார். அவருக்கு நீங்கள் நன்றியை காணிக்கையாக்குங்கள். அடுத்ததாக அன்பிற்குரிய அண்ணன் ஆறுமுகசாமி அவர்களை உங்களிடத்திலே அறிமுகப்படுத்தி இந்த மாநாடு வெற்றி பெற உழைப்படுத்த அண்ணன் ஆறுமுகசாமி அவர்களை உங்களிடத்திலே அறிமுகப்படுத்துகிறேன். அவருக்கும் நீங்கள் உங்களுடைய நன்றியை சொல்லுங்கள். தொடர்ந்து மாநாட்டு பணி வெற்றி பெற இன்னும் இந்த மேடையில் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் பாண்டி உடையார், என்னுடைய அண்ணன் கலைமணி, சந்திரங்கோயில் கனகராஜ் போன்ற எண்ணற்ற சமூகத்தினுடைய உண்மையான அக்கறையாளர்கள் பொறுப்பாளர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாங்கள் மேடையில் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களை மேடையேற்றி அழகு பார்த்த அத்தனை உள்ளங்களுக்கும், பெயர் சொல்ல மறந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்லி சின்னவோடப்பட்டி ஊர் தேவேந்திரகுல சொந்தங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய வேப்பிலை வெட்டி ஊர் தேவேந்திரகுல சொந்தங்களுக்கும் இந்த வேளையிலே நன்றி சொல்லி இதைவிட இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்போம் ஏற்போம் உறுதி ஏற்போம். உழவர் குடியின் உரிமையை மீட்க, உழவர் குடியின் உறுதியை மீட்க, உழவர் குடியின் உரிமையை மீட்க, உழவர் குடியின் உறுதியை மீட்க, உழவர் குடியின் பெருமையை மீட்க, உழவர் குடியின் பெருமையை மீட்க, உழவர் குடியின் பெருமையை மீட்க, உழவர் குடியின் பெருமையை மீட்க உறுதி ஏற்போம் 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 உறுதி ஏற்போம். அரச குல மல்லர்களை அரச குல மல்லர்களை அரச குல மல்லர்களை அரச குல மல்லர்களை அரிசனங்கள் என்பதா அரசியனங்கள் என்பதா அரிசனங்கள் என்பதா அரிசனங்கள் என்பதா ஆண்ட கொடி மரபினரை ஆண்ட குடி மரபினரை ஆண்ட கொடி மரபினரை ஆண்ட குடி மரபினரை ஆதி